பாட்டில்லையாவது காசு இருக்குமா? இல்லை. இந்த பாட்டில்லையாவது காசு இருக்குமா? 20 ரூபா வச்சிருக்கா. சைடிஸுக்கு தான் உதவும். சரக்குக்கு என்ன பண்ணுறது தெரியலையே. சரி யோசிப்போம். சிலிண்டர் இருக்குது. இதை பக்கத்து கடையில் விற்றோம்னா எப்படியும் ஒரு 1000 ரூபா கிடைக்கும். இன்றைக்கி எப்படியும் சரக்கு அடிச்சிடலாம். என்ன வெயிட்டாக இருக்குது, தூக்கவே முடியல. எப்படி தான் தூக்குறாங்கன்னே இந்த சிலிண்டரை வச்சுக்கிட்டு ஒரு 1000 ரூபா காசு கொடுங்க, பையனுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ இந்தாப்பா. சரிங்க, போயிட்டு வரட்டா? எப்படியோ குடிக்க இன்னைக்கு காசு கிடச்சிருச்சு. அபு, இந்த பிஸ்கெட்டு சாப்பிடுப்பா. அம்மா பால் காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன், உக்காந்திக்கோ, சாப்பிடு. இந்த மனுஷன் சிலிண்டரை விற்று தான் குடிக்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. வாடா ராசா, நல்லவனே, வந்துட்டியா? இருக்கு உனக்கு இன்னைக்கு கச்சேரி. ஆளும் ஸ்டைலும் நிற்கிறையும் ஆளையும் பாரு. என்ன இன்னைக்கு ஓவராக முறைக்கிறா? லுக்கே சரியில்லையே. நாம் ஸ்டெடியாக தானே நிற்கிறோம். எங்க கேஸ் சிலிண்டர் எங்க? அதுவா? அப்போ விற்று குடிச்சிட்டு வந்துட்ட, அப்படி தானே? ஆமாம். அதுக்கு இப்போ என்ன? 20 பவுன் போட்டாங்க, வச்சு குடிச்சிட்ட. ஆமாம். எங்கள் அம்மா கிட்ட வாங்கி வச்சிருந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்ட. ஆமாம். அண்ணன் தம்பி கொடுத்த பணத்தை எடுத்துகிட்டு போய் குடிச்சிட்ட. ஆமாம். பெரிய இந்த போனா சத்தம் போடி 3 போயிரு. போதையில் இருக்கேன், அடித்து எரிஞ்சிருவேன். எனக்கு உன் கூட வாழ பிடிக்கல. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். நான் ஏன் போகணும்? என்னால் போக முடியாது. என்கிட்ட எடுத்த வாங்கின நகையையும் பணத்தையும் திருப்பி கொடு, அப்போ போகிறேன். நான் போகிறேன். என் நகையை திருப்பி கொடுடா, கொடுடா. இல்லையே, எனக்கு தெரியாது. திருப்பி கொடுடா. அம்மா என்ன பொம்பளைய அடிக்கிற நீ? ஆம்பளையாடா? ஆம்பளையா? என்னைய பார்த்து ஆம்பளையானா நீ கேட்ட? பானி பெத்த ஒரு பொண்ணு நின்னழுதா, பானி பெத்த ஒரு பொண்ணு நின்னழுதா. அப்பானிக்கு இந்த உலகம் எதை சேர்ந்தழுமே. பானி பெத்த ஒரு பொண்ணு நின்னழுதா, அப்பானிக்கு இந்த உலகம் எதை சேர்ந்தழுமே.